கடக ராசிக்கு சந்திர பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனாலும் மென்மையான குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். அதே போல அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களும் இந்த கடக ராசியை சேர்ந்த நீங்க தாங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் மற்றும் தாக்கம் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் நாம இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது, சொல்ல போனா இந்த வாரம் எப்படி அமைய போகுது, இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்குமா நடக்காதா, உங்களோட பலம் என்ன பலவீனமா என்ன அமையும், நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாமே ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டது அப்படின்னு சொன்னோம். தெய்வ பக்தி நிறையவே உங்ககிட்ட இருக்கும். அதே போல பெரியவங்கள் மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமுதாயத்தின் மீது ஒரு பயம், இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு நபர்கள் தான் கடகராசி அன்பர்கள் நீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை கொஞ்சம் தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்நியருக்காக கூட நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்வீங்க. ரொம்பவுமே பாசக்காரராகவும் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுக்க துணிச்சலா செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசியை சேர்ந்த நீங்க. குரலை கூட உயர்த்தி பேச மாட்டீங்க. ஆனா உங்களோட கருத்துல ரொம்பவுமே உறுதியா இருப்பீங்க. நீங்க சொன்ன சொல் அப்படிங்கிறது பிரம்மனாலையுமே மாற்றி எழுத முடியாது. அந்த அளவுக்கு சரியாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்க. கடகராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா அது உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. நிறைய இடத்துல பலமாகவும் அமைஞ்சிருக்கும், நிறைய விஷயத்துல பலவீனமாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த ஒரு கோபத்தால நிறைய விஷயத்த உங்களோட வாழ்க்கையில நீங்க இழந்திருக்கவும் செய்வீங்க. அதே போல அமைதியா தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல போனா கோபத்தை கூட அமைதியா தான் காட்ட தெரியும். அடிதடியெல்லாம் உங்களுக்கு காட்டவே தெரியாது. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயத்துல கூட ரொம்பவுமே சென்டிமெண்ட் பார்ப்பீங்க. ஆனா இந்த கோபத்தாலதான் நிறைய பின்னடைவுமே ஏற்பட்டிருக்கும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நிறையவே நல்ல பயன்களை உங்களால பெற முடியும். அதே போல இந்த சந்திர பகவான் ராசி அதிபதி அப்படின்னு முன்ன சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர நீங்க எளிய வழிபாடுகள் மூலம் அந்த கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடு செய்து வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன், ராசிக்குரிய கடவுள் அம்மன் தாய் அப்படிங்கிறதுனால நீங்க உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் எந்த ஒரு அம்மன் ஆலயமா இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையில வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில காண முடியும். வருகிற பிரச்சனைகளை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வந்து சேரும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய இடத்துல ஜோதிடம் பார்த்து அதற்கான தீர்வு சரியா பெற முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே இவங்க எளிய முறையில சொல்றாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இதுல தெரியுற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே பெற்று இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு பயனா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க நாம இப்போ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். வளர்ச்சியை சீரா அள்ளி தருகிற சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் உங்களோட ராசியில 10ஆம் வீட்டுல இருக்கிறார். இதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை அமையும். உறவுகளை கட்டி காக்கிறதுலயும் உறவுகளை பேணுவதிலையும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். நீங்க தேவையில்லாத விரோதங்கள் உண்டாகலாம், அதனால கவனமா இருக்கணும். சந்திரனின் இடமாற்றம் தொழிலில ஏற்ற இறக்கமான பலன்களை தரும். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலம் நண்பர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏதோ ஒரு காரணத்தால திருமண தடை வரலாம், அதனால திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். விரோதிகளின் எதிர்ப்பு நடவடிக்கைகள் இது எல்லாமே விலகிடும். துணிச்சலா எந்த ஒரு செயலியுமே செஞ்சா நல்ல உயர்வை நீங்க காண முடியும். புதன் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பைனான்ஸ் தொழில பண வரவு அதிகரிச்சு காணப்படும். மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரணையான இருந்தீங்கன்னா
நல்ல ஒரு ஆதரவை நீங்க பெற முடியும். குரு 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் ஏற்றமான பலன்களை கொடுக்கும். பிரயாணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சுக்கிரன் 9ஆம் வீட்டில் வரும் பொழுதும் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். புதிய தொழிலில் புத்துணர்ச்சி வரும். சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளியிடங்கள்ல பெண்கள் கிட்ட பழகும் பொழுது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களோட தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய வகையில் அமையும். கேது 3ஆம் வீட்டில் வரும் பொழுது தொழிலுக்கு இடையூறு வரலாம். வியாபாரத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே நீங்க கொஞ்சம் கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். இம்மையிலும் நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னா அம்மன் வழிபாடு. அதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மையை பெற முடியும். ஞாயிற்றுக்கிழமை முதல் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அந்த சமயத்துல செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. அதே போல அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், ராசிக்குள்ள செவ்வாயும், குடும்பத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்யறதுனால வழக்கமான வேலைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். மனம் குழப்பம் அடையலாம். அதே போல தனாதிபதியான சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எவ்வளவு நெருக்கடி வந்தாலுமே அதை விளக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதன் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இதன் மூலம் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி செய்யக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை சரியா முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களுமே கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமான அமைப்பை கொடுக்கும். எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் இடமாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அதன் மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்க நாம இப்ப பார்க்கலாம். கடகம் ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில செவ்வாயும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் குருவும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன பயன ஸ்தானத்துக்கு மாற்றம் பெறுகிறார். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் செயல்திறன் மூலம் பாராட்டுகள் உண்டாகும். வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும். உடல்நல பாதிப்பு குணமடையும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். நெருக்கம் உறவுகள் இடையில் அதிகரிக்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். வராது அப்படின்னு நினைச்ச பொருள் கூட உங்களோட கை வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களா தான் மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் உண்டாகும். புதிய பொறுப்புகள் நிறைய வந்து சேரும். வேலை தேடியவங்களுக்கு தக்க சமயத்துல அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லதா இருக்கும். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான சூழ்நிலை வரலாம். கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலுமே நீங்க ஈடுபடணும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது மிகுந்த கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுமே மேலிடத்தை அனுசரிச்சு போனா நல்ல நன்மையான செயல்களை நீங்க அடைய முடியும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களோட படிக்கிற விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதை விடவே சற்று உயர்ந்து காணப்படும். வசதி வாய்ப்புகள் இதன் மூலம் அதிகரிக்கும். குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி புதுமையான ஒரு குதூகலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாகும். நூதன பொருட்கள் சேர்க்கை அதிகரிச்சு காணப்படும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. நிறைய விஷயத்துல நல்ல பலன்கள் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளிடம் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்ல ஒரு நன்மை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இறையருளும் சரி, தெய்வ நம்பிக்கையும் சரி உங்களுக்கு இந்த வாரம் அதிகரிச்சு காணப்படும். இதன் மூலம் ஒரு நிம்மதி உண்டாகும். உங்களோட திறமையில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்க எந்த ஒரு செயலையுமே துணிச்சலா செஞ்சா நன்மைகளை பெற முடியும். அதன் பிறகு ஆயுளம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்க்கும் புகழ், பாராட்டு இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகள், பொதுநல சேவை செய்யறவங்களுக்கு பண விஷயம் திருப்தி தரும் வகையில் அமையும். ஆனாலும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் வாக்குவாதம் வரலாம். ஆனாலும் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க வாக்குவாதத்தை விட்டுட்டு உங்களோட பணிகளை சிறப்பா செய்வதன் மூலம் நல்ல பயன்களை நீங்க பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இந்த வாரம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர பரிகாரமா இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் என்ன
என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, காமாட்சி அம்மனை வணங்கி வருவதன் மூலம் எல்லாவித காரியங்களுமே உங்களுக்கு கைகூடும், எல்லா விஷயங்களுமே நன்மையா நடக்கும். அதே போல மன திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை காமாட்சி அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில காமாட்சி அம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு நன்மை பெறக்கூடிய வழிபாடா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செஞ்சிடுங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் கடகராசி இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.